அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதா. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் நாட்டத்தால் அரபு மொழி கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற நல்லோக்கத்தில் இந்த வகுப்பில் ஒன்று குழும்பிருக்கின்றோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகம் என்ன புத்தகங்க? சலாசத்து குத்துபில் சர்ஃப் அப்படிங்கிற பகுதியை, குறிப்பாக மீசான் சொன்னால் அளவிடுவது. ஒரு வினை சொல்லுக்கு அரபில் என்ன சொல்லுவாங்க? ஃபிஅல். அந்த ஃபிஅலை அளவிடுவது. சரிங்களா? இறுதியாக நம்ம பார்த்த பாடம் என்ன அப்படின்னு சொன்னால் அல் மாதி, அல் மாரூஃப், முஸ்பத். அதையும் பார்த்தோம். அல் மாதி மாரூஃப், மன்ஃபி. அல் மாதின்னு என்ன அர்த்தம்? கடந்த காலம். அல் மாரூஃப்னா அறியப்பட்ட இந்த கடந்த கால வினை சொல். முஸ்பத்னா செயல் நடந்தது, அதாவது பாசிட்டிவாக இருக்கும். நசர உதவி செய்தார், வரப அடித்தார், அக்கலை சாப்பிட்டார், நதர பார்த்தார், கத்தபை எழுதினார். அல் மாதி இது நீங்கள் நெகட்டிவாக மாற்றணுன்னா அவர் பார்க்கல, அவர் சாப்பிடல, இல்லைன்னு வரும். அதுக்கு முன்னாடி ஒரு மா போட்டுட்டிங்கன்னா முடிஞ்சுது. மா நசர, மா நதர, மா வரப. நெகட்டிவாக நமக்கு மாற்ற தெரியும் தானே? அதோடைய ஹெட்டிங் எப்படி சொல்லுவாங்கன்னா அல் மாதி மாரூஃப் மன்ஃபி. மன்ஃபின்னு சொன்னால் இல்லை, நஃபி செய்கிறது. மன்ஃபி இல்லை என்ற பொருளை தருவது. முஸ்பத்தினா செயல் நடந்தது, மன்ஃபினா செயல் நடக்கலை. இதோடைய ஹெட்டிங்கை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஹெட்டிங்கை புரிஞ்சாதான் அடுத்தடுத்த தலைப்புகளை நம்ம பார்க்கும் பொழுது ஹெட்டிங்கள் நமக்கு புரியும். அதுக்கடுத்து ஃபிஅல்ல, வினைச்சொல்லில் இன்னொரு வகை இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், அதுக்கு டைரக்டாக நமக்கு தெரியும் இவர் தான் செஞ்சாருன்னு. சில நேரங்களில் இன்டைரக்டாக யார் செஞ்சானே தெரியாது. ஒரு செயலை யார் செஞ்சானே தெரியாது, ஆனால் செயல் நடந்திருக்கும், இன்டைரக்டாக இருக்கும். சொல்லுவது உங்களுக்கு புரியுதா? செஞ்ச சப்ஜெக்ட் யார் அந்த செயலை செய்கிறாரோ அவர் இவர் தான் செஞ்சாருன்னு தெரியும். சில நேரம் மறைமுகமாக உதவி செய்வாங்க, மறைமுகமாக உதவி செய்யப்படும், மறைமுகமாக பார்ப்பாங்க, மறைமுகமாக அடிப்பாங்க, தாக்குவாங்க. யார் செஞ்சானே தெரியாது, ஆனால் எழுதப்பட்டிருக்கும், பார்க்கப்பட்டிருக்கும், உதவி செய்யப்பட்டிருக்கும். இப்படி நம்ம சொல்ல வேண்டியது இருக்குல்ல. இந்த ஃபிஅல் எப்படி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது எப்படி அப்படின்னு சொன்னால், நம்ம படித்த அந்த 3 எழுத்து ஃபிஅல் இருக்குதா இல்லையா, அதை சில அமைப்பை மாற்றுவதன் மூலமாக நம்ம அர்த்தமே மாறிடும். உதாரணத்துக்கு பாருங்கள், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்டை ஃபஸ்ட் நான் விளக்கிடுறேன். அல் மாரூஃப் அப்படின்னா அறியப்பட்டது, செயல் யார் செஞ்சான்னு தெரியும். நசர் அல்லாஹுல் முஸ்லிமீன். நசரனா யார் செஞ்சா? அல்லாஹ் உதவி செய்தான். யாருக்கு? முஸ்லீம்களுக்கு உதவி செஞ்சான். உதவிங்கிற செயல் நடந்திருக்குது. சரிங்களா? அது யார் செஞ்சாங்கிறது தெரியுது, யாருக்கு செய்யப்பட்டதும் தெரியுது. சொல்ல ஒரு கான்செப்ட் புரிஞ்சுதா? சரி. இப்போ பாருங்க, அல் மஜ்ஹூல் அப்படின்னா அறியப்படாது, யார் செஞ்சாங்கன்னே தெரியாது. இப்போ நசரன்னு சொன்னால் உதவி செய்தார். இந்த பேட்டர்னில் வந்துச்சுன்னா, 3மே ஃபத்ஹா வந்துச்சுன்னா அது மாரூஃபான ஃபிஅலாக இருக்கும். அதுவே ஃபஸ்ட் எழுத்துக்கு பம்மா செகண்ட் எழுத்து கஸ்ரா அதுக்கப்புறம் ஃபத்ஹா வந்துச்சுன்னு சொன்னால் நுசீர அப்படின்னா உதவி செய்யப்பட்டது. அஹமதுக்கு உதவி செய்யப்பட்டுச்சு, அஹமதுக்கு உதவி செய்யப்பட்டுச்சு. சரிங்களா? அப்போது இங்கே யார் உதவி செஞ்சா தெரியல. உதவி அகமதுக்கு கிடச்சிது, ஆனால் யார் உதவி செஞ்சான்னு தெரியல. நுசீர் அகமதுக்கு உதவி செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, இதில் சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், 2 வகையான ஃபிஅல் இருக்குது. 2 வகையான ஃபிஅல் இருக்குது. ஓகேவா? ஒன்று செயலை செய்தவர் யார் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கக்கூடிய ஃபிஅல். செயலை செஞ்சவர் யாருன்னு தெரியும், மாரூஃப். மஜ்ஹூல்னு சொன்னால் செயல் யார் செஞ்சாங்கன்னு தெரியாது. இப்போ நசர அப்படின்னு சொல்லி போட்டால் உதவி செய்தான்னு நம்ம சொல்லுவோம். நுசிரனா உதவி செய்யப்பட்டது. இப்போ வரபனா அடித்தான், துரிபனா அடிக்கப்பட்டது, அடிக்கப்பட்டார். சரிங்களா? துரிப் அகமது அடிக்கப்பட்டார். யாராலும் தெரியல, அந்த கூட்டத்தில் யார் அடித்தாங்க தெரியல. அல்லது அவர் திடீர்னு நடந்து போயிட்டுருக்காரு,
யார் கள்ள தூக்கி அடித்தாங்க தெரியல துரிப அஹமது, அஹமது அடிக்கப்பட்டார். வரப அஹமதுன்னா அப்போ நீங்கள் வந்து யார் அடித்தாங்கன்னு சொல்லணும். அஹமது அடித்தாங்கப்பா, வரப நீங்கள் போட முடியாது. அப்போ யாருங்க அடித்தா கேட்போம் இல்லை. நீங்கள் அது துரிப அஹமதுன்னு அப்படின்ட்டிங்கன்னா அஹமது அடிக்கப்பட்டார். சரிங்களா? சரி, அப்போ இப்போ புரிஞ்சுதா? இதுதான் மாரூஃபுக்கும் மஜ்ஹூலுக்குமான வித்தியாசம். ஓகே, இது நம்ம எந்த காலத்தில் பார்க்குறோம்? மாதியான காலத்தில், கடந்த காலத்தில். இப்போ இந்த புக்கு இன்ஷா அல்லாஹ் எடுத்துக்கோங்க. இதில் வந்து பக்கம் 14, பக்கம் 14 எடுத்துக்கோங்க. பாருங்கள், 14ல் அல் மாதி அல் மஜ்ஹூல் அல் முஸ்பத். 14 எடுத்தீங்களா? அல் மாதி அல் மஜ்ஹூல் அல் முஸ்பத் அப்படின்னா கடந்த கால வினைச்சொல், செயல் நடந்துச்சு, ஆனால் அது யார் செஞ்சாங்கன்னு தெரியல. சரிங்களா? புரிஞ்சுதா? அல் மாதி மஜ்ஹூல் முஸ்பத், செயல் நடந்துச்சு, பாசிட்டிவானது தான், ஆனால் அது யார் செஞ்சாங்கன்னு தெரியல. இப்போ என்ன போட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு ஃபுஇல. ஃபஅலனா அவன் ஒரு ஆண் செய்தான், ஃபுஇலனா அவர் ஆண் செய்யப்பட்டான். அப்போது நஸரனா உதவி செய்தான், நுசிரனா ஒரு ஆண் உதவி செய்யப்பட்டான். அதே மாதிரி நீங்கள் அப்படியே பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும். ஃபுஇல ஃபுஇலா, இரு ஆண்கள் செய்யப்பட்டார்கள். அப்போ நுசிரா அப்படின்னு சொன்னால் இரு ஆண்கள் உதவி செய்யப்பட்டார்கள். ஃபுஇலு அவர்கள் பல ஆண்கள் செய்யப்பட்டார்கள். அப்போது நசர அந்த பேட்டர்னை மாற்றுங்க. எப்படி சொல்லணும்? அரபியில் மாற்றுங்க. நுசிரு அவர்கள் பல ஆண்கள் உதவி செய்யப்பட்டார்கள். ஃபுஇலத் அவள் ஒரு பெண் செய்யப்பட்டாள். நுசிரத் அவள் ஒரு பெண் உதவி செய்யப்பட்டாள். அதே மாதிரி ஃபுஇல்தா, சரிங்களா, இரு பெண்கள் உதவி செய்யப்பட்டார்கள். அப்போது நுசிர்தா அப்படின்னா இரு பெண்கள் உதவி செய்யப்பட்டார்கள், அவர்கள் இரு பெண்கள் உதவி செய்யப்பட்டார்கள். ஃபுஇல்ன அப்படின்னா அவர்கள் பல பெண்கள் செய்யப்பட்டார்கள். அதே எப்படி சொல்லணும்? நுசிர்ன அப்படின்னா அவர்கள் பல பெண்கள் உதவி செய்யப்பட்டார்கள். அதுக்கடுத்து பாருங்க, ஃபுஇல்த நுசிர்த நீ ஒரு ஆண் செய்யப்பட்டாய். அதே நுசிர்த்தனா நீ ஒரு ஆண் உதவி செய்யப்பட்டாய். நீ உனக்கு உதவி செய்யப்பட்டுச்சுப்பா. யாரெல்லாம் உனக்கு செஞ்சாங்க தெரியல, ஆனால் உனக்கு உதவி செய்யப்பட்டிருக்கு. அப்படி உதாரணத்துக்கு நீங்கள் உங்களுக்கான ஒரு பொருளாதாரம் தேவைப்படுது, துவா செஞ்சு ரொம்ப இது பண்ணுறீங்க, திடீர்னு பார்த்தா உங்கள் வீட்டுக்கு அந்த பொருளாதாரம் ஒருத்தர் கொடுத்துட்டு போயிட்டார். நுசிர்த்த உதவி செய்யப்பட்ட, யாரெல்லாம் தெரில, அந்த மாதிரி. அதேமாரி ஃபுஇல் துமா நீங்கள் இரு ஆண்கள் செய்யப்பட்டீர்கள். அது எப்போ உதவி செய்யப்பட்டீர்கள் மாறும்? நுசிர் துமா. சரிங்களா? ஃபுஇல் தும் என்ன அர்த்தம்? ஃபுஇல் தும் நீங்கள் பல ஆண்கள் செய்யப்பட்டீர்கள். அப்போ அதை எப்படி மாற்றணும்? நீங்கள் பல ஆண்கள் உதவி செய்யப்பட்டீர்கள் நீங்கள் எப்படி அரபியில் மாற்றுவீங்க? நாம் நுசிர் தும். சரி, அதுக்கடுத்து ஃபுஇல்தி என்ன அர்த்தம்? நீ ஒரு பெண் செய்யப்பட்டாய். உதவி எப்போ வரும்? நுசிர்தி. சரிங்களா? அதே மாதிரி ஃபுஇல் துமா என்ன அர்த்தம்? செய்யப்பட்டீர்கள். நீங்கள் இரு பெண்கள் செய்யப்பட்டீர்கள். நீங்கள் இரு பெண்கள் உதவி செய்யப்பட்டீர்கள் எப்போ மாறும்? நுசிர் துமா. அந்த நசர்கிற ஃபிஅல மஜ்ஹூல் வடிவத்தில் மாற்றும் போது, மஅரூஃபான வடிவத்திலிருந்து மஜ்ஹூலான வடிவத்திற்கு மாற்றும் பொழுது. ஃபுஇல் துன்ன அப்படின்னா நீங்கள் பல பெண்கள் செய்யப்பட்டீர்கள். அதுவே நீங்கள் பல பெண்கள் உதவி செய்யப்பட்டீர்கள் எப்போ சொல்லுவோம்? நாம் நுசிர் துன் அப்படி சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் பல பெண்கள் உதவி செய்யப்பட்டீர்கள். அப்போது நான் செய்யப்பட்டேன், அப்போ நான் உதவி செய்யப்பட்டேன்னா நுசிர்து. நாங்கள் உதவி செய்யப்பட்டோம் அப்படின்னா நுசிர்னா. நாங்கள் அடிக்கப்பட்டோம், துரிப்னா. இந்த மாதிரி. ஓகே, அப்போ இது புரிஞ்சுதா? இது கம்ப்ளீட்டாக தெளிவாக இருக்கா? இதே ஹெட்டிங் தான் பக்கத்தில் மேலே பாருங்கள், 15வது பேஜ், 15வது பேஜ் பக்கத்தில் பாருங்கள். அல் மாதி என்ன அர்த்தம்?
கடந்த காலம். அல் மஜ்ஹூல் செஞ்சவர் யாரெல்லாம் தெரியாது, அறியப்படாத கடந்த காலம். அல் மன்ஃபி அந்த செயல் நெகட்டிவானது, செயல் நடக்கலை. இப்போ எப்படின்னா, உதாரணத்துக்கு நுசிர அவன் உதவி செய்யப்பட்டான்ப்பா, அவன் உதவி செய்யப்படலை அப்படின்னு சொல்லணும்ல, மா போட்டிருக்க முன்னாடி. மா ஃபுஇல என்ன அர்த்தம்? அவன் செய்யப்படவில்லை. மா நுசிர அப்படின்னா அவன் உதவி செய்யப்படவில்லை. மா நுசிரா அவர்கள் இரு ஆண்கள் உதவி செய்யப்படவில்லை. மா நுசிரு அவர்கள் பல ஆண்கள் செய்யப்படவில்லை, உதவி செய்யப்படவில்லை. மா நுசிரத் அவள் ஒரு பெண் உதவி செய்யப்படவில்லை. இதுல நீங்க ஃபஅல ஃபஅலன்னு வைக்கும்போது செய்யப்படவில்லை செய்யப்படவில்லைங்கும் போது உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மானா, ஒரு அர்த்தம் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால நான் நசர ஃபஅல நான் வச்சு சொல்றேன், சரிங்களா? மா நுசிரதா மா நுசிர்ன அவர்கள் பல பெண்கள் உதவி செய்யப்படவில்லை. அவங்கள பல பெண்கள் உதவி செய்யவே படலப்பா, ரொம்ப அந்த புயல் வந்த காலத்துல கஷ்டப்பட்டாங்க. மா நுசிர்ன அப்படின்னா அவர்கள் பல பெண்கள் உதவி செய்யப்படல, நீயும் உதவி செய்யப்படல. அப்போ மா மா நுசிர்த்த நீங்க ரெண்டு பேருமே உதவி செய்யப்படலையே அப்படின்னா மா நுசிர்த்துமா நீங்கள் எல்லோருமே உதவி செய்யப்படலை அந்த நேரத்துல. அப்போ மா நுசிர்த்தும், சரிங்களா? நீ ஒரு பெண் உதவி செய்யப்படலையே, மா நுசிர்த்தி அந்த தேவை நீங்க தீயா போட்டுட்டீங்கன்னா நுசிர்த்தி, நீ ஒரு பெண் உதவி செய்யப்படலை, நீங்க ரெண்டு பெண்களும் உதவி செய்யப்படலை அப்படின்னா மா நுசிர்த்துமா மா நுசிர்த்துமா நாம் நீங்கள் பல பெண்கள் உதவி செய்யப்படவில்லை. மா நுசிர்துன்ன நான் உதவி செய்யப்படவில்லை, நாங்கள் உதவி செய்யப்படவில்லை. மா நுசிர்னா மா நுசிர்னா. இந்த பாடம் ஈஸியா இருக்கா? அப்போ கடந்த கால வினை சொல்ல 4 விஷயத்தை நீங்க பார்த்துருக்கீங்க. அல் மாதி மஅரூஃப் முஸ்பத் அந்த ஹெட்டிங் எடுங்க, இங்க பாருங்க. இந்த 4 தலைப்பையும் சேர்த்து நீங்க சொல்லியிருப்பாங்க. பேஜ் நம்பர் 11 எடுங்க. பேஜ் நம்பர் 11 எடுத்தீங்க, 11 எடுங்க, அதோட ஹெட்டிங்கை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். அதுல பாருங்க, அல் மாதிங்க தருசுல் அவ்வல் முதலாவது பாடம். தருசுல் அவ்வல் மேல போட்டிருக்கா. அப்புறம் அல் மாதி அப்படின்னா என்னது? கடந்த காலம். அல் மாதி அர்பஅத்து அன்வா. அல் மாதி கடந்த காலம் எத்தனை வகை? அர்பஅனா 4, அன்வானா நவுடைய ஜம்இ பன்மை அன்வா 4 வகைகள். அப்ப மாதின்னு சொன்னாலே எத்தனை வகை தான்? 4 வகை தான். இந்த 4 வகையும் நீங்க என்ன பண்ணிட்டீங்க? படிச்சிட்டீங்க. என்னென்ன வகைங்க அப்படின்னு கேட்டா, அல் மாதி அல் மஅரூஃப் முஸ்பத் செயல் யார் செஞ்சான்னு கடந்த காலத்துல அறியப்பட்ட செயல் நடந்தது, சரிங்களா? கடந்த காலத்தில் நடைபெற்ற செயல் அது யார் செஞ்சான்னு தெரியும். உதாரணத்துக்கு என்ன? ஃபஅல, அதுக்கு நம்ம உதாரணமா நஸர தரப தெரியும். அதேதான் அல் மாதி மஅரூஃப் ஆனா மன்ஃபி செயல் செஞ்சா யாருன்னு தெரியும், ஆனா அது நடக்கல. அப்ப நீங்க எப்படி போடுவீங்க? அதுக்கு என்ன என்ன கொண்டு வரணும்? மா கொண்டு வரணும். உதாரணத்துக்கு சொல்லுங்க. மா மா நஸர அவன் உதவி செய்யவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், உதவி செய்யப்படவில்லைன்னு சொல்லிடக்கூடாது, உதவி செய்யவில்லை. மஜ்ஹூலுக்கு தான் பேட்டர்ன் மாறிடும். ஃபர்ஸ்ட் ஃபா கலிமான்னு சொன்னா ஃபர்ஸ்ட் எழுத்து மேல என்ன வந்துடும்? என்ன சிம்பிள் வந்துடும்? பொம்மா வந்துடும். செகண்ட் உள்ள ஐன் கலிமாக்கு ஐன் கலிமானா 2வது எழுத்து கஸ்ர வந்துடும், லாம் கலிமா ஃபத்தம் வந்துடும். அப்போ நுசிர அப்படின்னா உதவி செய்யப்பட்டான். உதவி அவன் ஒரு ஆண் உதவி ஆமா. மா வந்துச்சுன்னா மஜ்ஹூல் மன்ஃபி, சரிங்களா? அங்க மஜ்ஹூல் முஸ்பத் மஜ்ஹூல் மன்ஃபி. இப்போ நீங்க இந்த தலைப்பை படிச்சு இவ்வளவு வழங்கினதே பெரிய விஷயம், ஈஸியா தான் இருக்குது. 4 நாள் அவ்வளவு சாப்டர் க்ளோஸ். இப்போ இதுக்கு அடுத்து நீங்க வரக்கூடிய நாட்களை படிக்கக்கூடிய பாடம் 16 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 16 எடுத்துட்டீங்களா? அதுல பாருங்க அத்தருசு சானி, இங்க பாருங்க சைட்ல. அத்தருசு சானின்னு என்ன அர்த்தம்? 2வது பாடம். சானினா 2, தரிசுனா பாடம். அல் முஸ்தக்பில் அப்படின்னா வருங்காலம், எதிர்காலம், வருங்காலம்.
ரெண்டு வந்துடும். இதில் நிகழ்காலம் வரும், வருங்காலம். இடத்திற்கு ஏற்ப அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, அந்த அரபி டெக்ஸ்ட்ல என்ன சொல்ல வராங்க பாருங்க. இதா அரத்த அன்த ஜஅலல் மாதி முஸ்தக்பிலன், நீ விரும்பினால் ஒரு மாதியான ஃபியல முஸ்தக்பிலாக ஆக்குவதற்கு நீ விரும்பினால் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு மாதியான சொல்ல முஸ்தக்பில் என்னன்னா, ஆமா, உதவி செஞ்சான், உதவி செய்வான் அப்படின்னு நீ மாத்த விரும்பினால் فزيد في أول الماضي إحدى الحروف زوائد الأربع. فزيد நீ அதிகப்படுத்தி கொண்டு வா. في أول الماضي, மாதியோட ஆரம்பத்துல நீ கொண்டு வரணும். என்ன கொண்டு வரணும்? إحدى الحروف زوائد الأربع, 4 அதிகப்படியான எழுத்திலிருந்து ஒன்றை நீ கொண்டு வரணும். என்ன அப்படின்னு சொன்னா, حروف وهي حروف قولك نأتي அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த 4 எழுத்தை ஒரு வார்த்தையாவே நமக்கு கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? நூன், ஹம்சா, தா, யா. அதாவது ஹுரூஃப், அந்த எழுத்துக்கள் என்னன்னு சொன்னா கௌலிக் நஅதி, நஅதின்னு சொல்றாங்கல்ல, அந்த நஅதில நூன் வந்துருச்சு, ஹம்சா வந்துருச்சு, தா வந்துருச்சு, யா வந்துருச்சு. ஐ, அதாவது அன்னூனு, அது ஒரு எழுத்து. சரிங்களா? ஹம்சா வத்த வயா, அதை சேர்த்தி ஒரு வார்த்தையா நஅதி அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? அப்படின்னா நாம கொண்டு வரோம் வஹுன்னல் அலாமாத்து லிஃபிஅலில் முஸ்தக்பில். வஹுன்ன அப்படின்னா இந்த எழுத்துக்கள் எல்லாம் அலாமாத்து அப்படின்னா அடையாளங்கள். எதோட அடையாளம்? லிஃபிஅலில் முஸ்தக்பில், எந்த ஃபிஅலோட அடையாளம்? வருங்கால வினை சொல்லுடைய அடையாளங்கள். அப்போ ஃபஅல, அதுக்கு முன்னாடி யா வந்துருச்சுன்னு வைங்களேன், அது வருங்கால வினைச்சொல்லுடைய அடையாளம். அது எத்தனை வகை இருக்குது? 4 வகை இருக்கிறது. அல் முஸ்தக்பில் அர்பஅத்து அன்வா, 4 வகை இருக்கிறது. முஸ்தக்பில் அல் மஅரூஃப் அல் முஸ்பத், செயல் நடந்திருக்கும் எதிர்காலத்துல, அது யார் செஞ்சான்னு தெரியப்படும். அல் முஸ்தக்பல் மஅரூஃப் அல் மன்ஃபி, செயல் நடைபெற்றிருக்காது, அது யாருன்னு அறியப்பட்டதா இருக்கும். அப்படின்னா அவன் செய்யவில்லை, அவன் செய்யலாம் தெளிவா தெரியும், அவன் செய்யலங்கிறது தெரியணும் இல்ல? ஓகேவா? அல் முஸ்தக்பில் அல் மஜ்ஹூல் முஸ்பத், செயல் நடந்திருக்கும் ஆனா செஞ்சவன் யாருன்னு தெரியாது. அல் முஸ்தக்பில் மஜ்ஹூல் மன்ஃபி, செயல் நடந்திருக்காது, செய்யப்பட்டவன் யாரும் தெரியாது, செஞ்சவன் யாரும் தெரியாது, அந்த செயல் நடந்திருக்காது. சரிங்களா? படிக்கும்போது டீப்பா புரியும். இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு நான் சொல்லிடுறேன். அல் முஸ்தக்பில் அல் மஅரூஃப் அல் முஸ்பத் என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். நான் இங்க போயிட்டேன், ஹெட்டிங் போயிட்டேன். அல் முஸ்தக்பிலு அல் முஸ்தக்பில் மஅரூஃப் அல் முஸ்பத் அப்படின்னா எதிர்காலத்தில் செயல் நடைபெற்றிருக்கும், யாருன்னு தெரியும். சரிங்களா? எதிர்காலத்துல செயல் நடந்திருக்கும், யாருன்னு தெரியும். சரிங்களா? உதாரணத்துக்கு பாருங்க, ஃபஅலங்கிறதுக்கு முன்னாடி என்ன வந்துருச்சு? யா வந்துருச்சு. சரிங்களா? யா வந்திருக்கு. முதல் 6 ஃபிஅலுக்கு சாரி, அது யா எங்க வருது, தா எங்க வருது, ஹம்சா எங்க வருது நீங்க பாத்துக்கோங்க, நூன் எங்க வருது. நீங்க அதை ரொம்ப எல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம், இதை அப்படியே மனப்பாடம் பண்ணிடணும். அதான் விஷயம். இது அப்படியே மனப்பாடம். இப்போ எப்படி நீங்க ஃபஅல ஃபஅலா ஃபஅலு மனப்பாடம் பண்ணீங்கல்ல, அந்த பேட்டர்ன் இதுதான் மனப்பாடம் பண்ணீங்கல்ல, அந்த மாதிரி யஃபஅலு யஃபஅலானி யஃபஅலூன தஃபஅலு தஃபஅலானி யஃபஅல்ன தஃபஅலு தஃபஅலானி தஃபஅலூன தஃபஅலீன தஃபஅலானி தஃபஅல்ன அஃபஅலு நஃபஅலு. என்ன அர்த்தம்? யஃபஅலு, அவன் ஒரு ஆண் செய்வான். சரிங்களா? யஃபஅலானி, அவர்கள் 2 ஆண்கள் செய்வார்கள். யஃபஅலூன, அவர்கள் பல ஆண்கள் செய்வார்கள். தஃபஅலு, அவள் ஒரு பெண் செய்வாள். தஃபஅலானி, அவர்கள் 2 பெண்கள் செய்வார்கள். யஃபஅல்ன, அவர்கள் பல பெண்கள் செய்வார்கள். தஃபஅலு, நீ ஒரு ஆண் செய்வாய். தஃபஅலானி, நீங்கள் 2 ஆண்கள் செய்வீர்கள். தஃபஅலூன, நீங்கள் பல ஆண்கள் செய்வீர்கள். தஃபஅலீன, நீ ஒரு பெண் செய்வாய். தஃபஅலானி, நீங்கள் 2 பெண்கள் செய்வீர்கள். தஃபஅல்ன, நீங்கள் பல பெண்கள் செய்வீர்கள். அஃபஅலு, நான் செய்வேன். நஃபஅலு, நாங்கள் செய்வோம். இதை அப்படியே நீங்க நஸ்ரைல பில்ட் பண்ணீங்கன்னா, என்சுரு என்சுரானி என்சுரூன, தன்சுரு தன்சுரானி என்சுருன, தன்சுரு தன்சுரானி தன்சுரூன, தன்சுரீன தன்சுரானி தன்சுருன, அன்சுரு நன்சுரு, அப்படியே வரும். இதை அப்படியே நீங்க ஃபுல்லாக மாற்றி ட்ரை பண்ணணும். அப்படின்னா அவன் ஆண் உதவி செய்வான், அவர்கள் 2 ஆண்கள் உதவி செய்வார்கள், அவர்கள் பல ஆண்கள் உதவி செய்வார்கள், அவள் ஒரு பெண் உதவி செய்வாள். இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய கிளாஸில் பார்ப்போம்.
இன்ஷா அல்லாஹ் படித்த விஷயங்களை நம்முடைய மனங்களில் நிறுத்தி நல்ல முறையில் புரிதல் அரபியை புரியக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.